Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே உள்ள எதிரி நாட்டு ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்களை நடுவானில் சுட்டு வீழ்த்தும் லேசர் அடிப்படையிலான ஆயுத அமைப்பை இந்தியா வெற்றிகரமாக சோதனை மேற்கொண்டது. டைரக்டட் எனர்ஜி வெப்பன் என்ற பெயரில் 30 கிலோவாட் லேசர் அடிப்படையிலான ஆயுதத்தில் 360 டிகிரியிலும் சுழலும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அகச்சிவப்பு சென்சார்கள் உள்ளன. 5 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரி நாட்டின் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்த லேசர் ஆயுதம் துல்லிய தாக்குதல் நடத்தி நடுவானில் அழைக்கும் திறன் கொண்டது. லேசர் ஆயுதத்தை தரையிலிருந்தும் போர்க்கப்பல்களில் இருந்தும் பயன்படுத்த முடியும். பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உருவாகி வரும் ட்ரோன்களை செயலிழக்க செய்யும் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை DRDO உருவாக்கி ஆந்திராவின் கர்னூலில் வெற்றிகரமாக பரிசோதித்தது. இதுகுறித்து தெரிவித்த DRDO தலைவர் ஷமீர் காமத், இந்த தொழில்நுட்பம் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளிடம் மட்டுமே உள்ளதாகவும் இஸ்ரேல் அதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ள 4வது அல்லது 5வது நாடு என்ற பெருமையை நாம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.